ஹே ஐஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா செல் 211ங்கிற ஒரு வேற ரகமான பிரிசனுக்குள்ள கைதிகள் எல்லாம் ஏமாத்தி சர்வே பண்ற ஒரு தரமான சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது இதோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர், அதாவது இந்த பிரிசனுக்குள்ள வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோவை வேற ஒரு பிரிசனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணனால இந்த பிரிசனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவனுமே பிரிசனுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையுமே சுத்தி முத்தி பாக்குறான். அது மட்டும் கிடையாது, கைதிகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறான். இப்படி இருக்கும்போது அந்த பிரிசனுக்குள்ள ஒரு கலவரம் வருது. அந்த கலவரத்துல அந்த பிரிசன் ஒட்டு மொத்தத்தையும் கைதிகள் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அந்த பிரிசனுக்குள்ள வந்து சிக்கிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ எல்லா கைதிகளையும் நம்ப வைக்கணும், இல்லனா இவனை கொன்னுருவாங்க போலீஸ்னு கண்டுபிடிச்சு. அதனால எல்லா கைதிகளையும் ஏமாத்தி இவனும் ஒரு கைதியாவே நடிக்கிறான். அந்த பிரிசனுக்குள்ள ஃபுல்லா சர்வே பண்றான். நம்ம ஹீரோ கைதியா நடிக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட வெளியே உள்ள போலீஸ் ஆபீசர் எல்லாருமே நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ பிரிசனுக்குள்ள மாட்டிக்கிட்டானா இல்ல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அவனோட ஒய்ஃப்மே வந்து அவனை தேடி வராங்க அந்த பிரிசனுக்கு. அவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர். ஆனா அப்படி இருக்கும்போது அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை வந்து கொன்னுறானுங்க. இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்ததுனால இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு வெறித்தனமா மாற ஆரம்பிச்சிடறான். இப்போ இவன் கைதிகள் பக்கம் போனானா இல்ல போலீஸ்காரங்க பக்கம் போனானா இல்ல இவனே பெரிய கைதிகளா ஆனானன்ட்டு ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா கொடுப்பாங்க. இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தனை காட்டுறாங்கல்ல, இவனுமே அவனோட கையை ரொம்பவுமே கொடூரமா வெட்டிக்கிறான். வெட்டிக்கிட்டு அதே இடத்துல செத்தும் போயிடுறான். இப்போ அங்க கட் பண்ணா செல் 211 படத்தோட பேர் தான் போட்டு காமிக்கிறாங்க. இப்போ கூட ஒருத்தர் கையை வெட்டிக்கிட்டு இறந்தாரு பாத்தீங்களா, அந்த இதுதான் செல் 211. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா இங்க கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமா ஒருத்தர் காமிக்கிறா பாத்தீங்களா, இவர் தான் நம்மளோட ஹீரோ. இவர் பேர் வந்து ஜுவான் ஒலிவர். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ்காரர், இந்த பிரிசனுக்கு புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காப்ல. இப்போ ஜுவான்மே வந்து இங்க உள்ள விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக எல்லாத்தையும் வந்து கைதிகிட்டு இருந்து கலட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஐயோ என்ன இப்படி கேட்டுட்ட, இவனுங்கெல்லாம் மோசமானவனுங்க, இவனுங்களுக்கு சின்னதா ஷூவோட கயிறு கிடைச்சா கூட போதும், அதை வச்சு ஒரு ஆயுதமா ரெடி பண்ணிடுவானுங்க, மோசமானவனுங்க இவனுங்க, அதனாலதான் ஒட்டு மொத்தத்தையும் கலட்டிடுறது இவனுங்க கிட்ட, நீ வா இன்னும் உனக்கு புது புது விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு போலீஸ்காரங்களுமே நம்ம ஹீரோ வந்து கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. இப்படி கூட்டி போகும்போது இந்த ஜெயில ரொம்பவுமே கொடூரமானவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. நீ சாதாரணமா அவங்க கிட்ட பேச்சு கூட கொடுத்துறாத, ஏதாவது சைக்கோ மாதிரி பண்ணி விட்டுருவானுங்க. அதுவும் இல்லாம இந்த இடத்த பத்தியா எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கைதிகள் தான், அவனுங்க மட்டும் கிடையாது, வெளியே பத்தியா எவ்வளவு பேர் வந்து விளாண்டுகிட்டு இருக்காங்கன்ட்டு. இன்னொன்னு இவங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்டா விளாண்டுகிட்டு இருக்காங்க நினைச்சிடாத, இவங்க என்ன பிளான் பண்ணணுமோ எல்லா பிளானும் வந்து இந்த இடத்துல தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்ல ஜுவான், இந்த கண்ணை பத்தியா எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்ட்டு, இதை உருவாக்குனது இந்த கைதிகள் தான், இவனுங்க கிட்ட ஒரு சின்ன பொருள் கிடைச்சா கூட அதை வச்சு ஒரு ஆயுதத்தை உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மேல இருக்கிற சவர்கள் எல்லாமே வந்து இடிஞ்சு கீழே விழுகுது. நல்ல வேலை யாருக்கு எதுவும் ஆகலன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு நம்ம ஹீரோ தலையை பிடிச்சிட்டு அவன் சவுத்துல போய் சாய ஆரம்பிக்கிறான். ஏன்னு பார்த்தோம்னா அவன் மண்டையில பிளட் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த சவர் வந்து இவனோட மண்டையிலே விழுந்திருக்குது. ஐயோ ஜுவான் என்னாச்சு அப்படின்ட்டு இவனையுமே தூக்கிட்டு போயிட்டு செல் 211 யாருமே இல்லன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிறையிலேயுமே நம்ம ஹீரோவை போட்டுக்கிட்டு இவனுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படியே அங்க கட் பண்ணா இங்க ஒரு மொட்டையனை க்ளோஸ் அப்ல நடந்து போற மாதிரி காட்டுறானுங்க. இப்ப அப்படியே அந்த மொட்டையனுக்குமே கையில விலங்கு போட்டுட்டு இருக்கும்போது டமார்னு ஒரு சவுண்டு, என்னடான்ட்டு அந்த விலங்கு போட்டுட்டு இருந்த போலீஸ்காரனுமே வெளியே போயிட்டு பாக்குறான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ மண்டையில சவறு விழுந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த இதுதான். இப்ப அந்த விலங்கு போட்ட போலீஸ்காரனுமே என்னாச்சுப்பா, எதுவும் கிடையாதுல, என்னாச்சு இவ்வளவு பெரிய சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க உள்ளவங்களுமே இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, நீ வந்து உள்ள போயிட்டு வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானுங்க. இப்ப இந்த விலங்கு போட்ட போலீஸ்காரர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரு வந்து ஜூலியன். இவனுமே போயிட்டு திரும்பவும் விலங்கு போடலான்ட்டு போகும்போது அந்த ஒரு மொட்டையுமே அந்த விலங்கால ஜூலியனோட கழுத்தை கட்டி இறுக்கிடுறான். ஒரே இருக்கா ஒரு பக்கம் ஜூலியனுமே மயக்கம் அடைஞ்சிடறான். இன்னொரு பக்கம் அங்க உள்ள கைதிகள் எல்லாருமே சேர்ந்து பிரிஷனுக்குள்ள கலவரம் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. ஏன்னா வந்து பிரிஷன் வந்து இவங்க கைக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த ரெண்டு போலீஸ்காரங்களுமே ரொம்பவுமே பயந்து போயிட்டு, வா நம்ம வேமா இங்க இருந்து போயிடலாம், நம்ம மாட்டிக்கிட்டோம்னா இவனுங்க நம்மள கொன்னுருவானுங்க, வேணாம் நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை செல் 211 போட்டு தப்பிச்சு போயிடுறானுங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரிஷனோட வார்டன் இருப்பான் பாத்தீங்களா, அவனுமே வந்துட்டு எத்தனை பேர் உள்ள மாட்டிருக்காங்க, எத்தனை போலீஸ்காரங்க, எத்தனை ஹாஸ்டேஜ் எல்லாத்தையும் சொல்லு அப்படி மாதிரி கேட்கும்போது, சார் 2 போலீஸ்காரங்க சிக்கிருக்காங்க, அதுல முக்கியமான ஒருத்தன் புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்து ஜூவான் தான் அப்படி மாதிரி சொல்றாங்க. அவன் நாளைக்கு தானே வரணும், இன்னைக்கு ஏன் வந்தான் அப்படி மாதிரி கேட்கும்போது, சார் ஆக்சுவலா நாளைக்கு தான் வரணும், ஆனா இன்னைக்கு இந்த பிரிஷனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து பாத்துக்கிட்டு இருந்தான், அப்படிங்கும்போது தான் இந்த நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே கேமராவெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே கேமராவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்படி கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே செல் 211 தான் வந்து படுத்திருக்கான். அப்போ அங்கேயுமே ஒரு கைதி வந்து, நீ யாரு, எதுக்காக இங்க இருக்க, எப்ப இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் குழப்பி குழப்பி. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியல. இப்படி எதுவுமே சொல்லாதனால அந்த ஒரு கைதியுமே டப்புன்னு கதவை மூடிட்டு, இங்க பாருங்க யாருமே இந்த செல் 211 கதவை வந்து திறக்க கூடாது, நான் போயிட்டு நம்ம தலைவரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். யாரா தலைவர் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பிரிசன்லயே ரொம்பவுமே கொடூரமான மோசமான தரங்கட்ட கைதி இருக்கான். இவன் பேரு வந்து மலா மாத்ரே. அவன்
அவங்கிட்ட என்னன்னு சொல்ல போகும்போதே இங்கிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல சந்தேகம் வந்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெல்ட்டா இருக்கட்டும், அவனோட ஷூவா இருக்கட்டும், சாக்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கலட்டி சுத்தி இருக்கிற இடத்துல என்னென்னலாம் மறைக்கணும்னு ஆசைப்பட்டானோ அதே மாதிரி எல்லாத்தையுமே மறைச்சிடறான். இப்ப போன கைதி திரும்பவும் வந்து உன்னை தலைவர் கூப்பிட்டாப்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே கூட்டி போறாங்க. இப்படி கூட்டி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே உள்ள போலீஸ்காரங்க எல்லாருமே சிசிடிவி கேமரால பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே கூட்டி போயிட்டு அந்த மலா மாத்திரைன்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு கொடூரமான கைதி அவன் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சதுமே மலா மாத்திரவுமே நீ யாரு, உன் மண்டையில என்ன பிளட் இருக்கு, எங்க இருந்து வந்திருக்கு அப்படி மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஜூவான்மே இந்த பிளட் வந்து போலீஸ்காரங்க அடிச்சதுனாலதான் வந்தது அப்படி மாதிரி வந்து சொல்றான். இதை ஓரளவுக்கு நம்பிடுறான். நீ எதுக்காக உள்ள வந்த அப்படி மாதிரி கேட்கும்போது நான் கொலை பண்ணிட்டு உள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இதை பார்த்த மலா மாத்திரவுமே ரொம்பவுமே சிரிச்சுக்கிட்டு நீ கொலை பண்ணிருக்கியா, உன்னை பாக்குறதுக்கே அம்மாஞ்சி மாதிரி இருக்குது அப்படி மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ ஜுவானுமே ஆளை பார்த்து எடை போடாதே மொட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறான். ஒரு பக்கம் மலா மாத்திரவுமே அவன் மேல போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஓ நீ கோவெல்லாம் படுவியா, சரி ஓகே ஓகே பார்த்து தம்பி கோவலாம் நம்ம கிட்ட படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவுக்க சொல்றாங்க. அதுதான் இவனோட பனிஷ்மெண்ட். இப்போ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த கைதிகள் எல்லாமே அங்க இருந்து கிளம்பி அங்க உள்ள எல்லா கேமராவையும் அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே டப்புன்னு உள்ள வந்து எதுக்காக நீங்க எல்லாருமே வந்து இந்த கேமரா உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறான். அந்த ஒரு வார்த்தை கேட்டதுமே அங்க உள்ள எல்லா கைதிகளுக்குமே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே டென்ஷன் ஆகி போயிருது. ஐயோ யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அந்த கேமரா மூலியமா தான் நீங்க சொல்ல முடியும். நீங்க எல்லா கேமராவும் உடைச்சிட்டா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க வாங்கவே முடியாது அப்படி மாதிரி சொல்றான். இந்த நல்ல விஷயத்தை கேட்டதுமே இந்த மலா மாத்திரைக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. சரிடா இப்ப என்னடா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து அந்த மலா மாத்திரை கேட்கிறான். வெயிட் பண்ணுங்க நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்துட்டு விறுவிறுன்னு மேலே ஏறி அந்த கேமரா பக்கத்துல போயிட்டு அந்த துணியை வச்சு மறைச்சிடறான் அந்த கேமராவை. இப்போ இந்த கேமரால நம்ம ஹீரோ வந்து க்ளோஸ் அப்ல மூஞ்ச காமிச்சிருப்பான். இவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மூலியமா வெளியே உள்ள போலீஸ்காரங்க எல்லாருமே கேமரால பாப்பாங்கல்ல, அதையுமே வந்து பார்த்துட்டு ஜுவான் பார்த்ததை பாத்தீங்களான்னு அங்க உள்ள ஒரு போலீஸ்காரனுமே நல்லா கேளுங்க, ஜுவான் வந்து கைதிகன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஏமாத்திருக்கான், நமக்கு நல்ல சான்ஸ் ஜுவான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. அப்போ அங்க உள்ள ஒரு பெரிய ஆபீசருமே நல்லா கேட்டுக்கோங்க, ஜுவான் வந்து போலீஸ் ஆபீசர்னு அங்க உள்ள கைதிகளுக்கு யாரும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஜுவானுக்கு சோலி முடிஞ்சு, அதனால இங்க உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஜுவான் போலீஸ் ஆபீசர்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ மலா மாத்திரை கையில விலங்கு போட்ட ஜூலியன் போலீஸ் ஆபீசர் இருக்கான் பாத்தீங்களா, அவனையுமே அடிச்சு படுக்க போட்டிருக்கானுங்க. அங்கேயுமே நம்ம ஹீரோவா இருக்கட்டும் மலா மாத்திரை இருக்கட்டும் இன்னும் நிறைய கைதிகள் போயிட்டு மலா மாத்திரையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு கேட்கிறா, இவன் தான் உன்னை அடிச்சானா, நீ என்ன பண்ணான்னு சொல்லி இவனை நம்ம கொன்னுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா மலா மாத்திரை. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டான், அமைதியா தான் இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜூலியனுமே என்னை யாராவது கொன்னீங்கன்னா நீங்க உசுரோடவே திரும்ப மாட்டீங்க, உங்களை எல்லாத்தையுமே கொன்னுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த போலீஸ்காரன் பேசிக்கிட்டு இருக்கும் போது டே வாயை வச்சுட்டு சும்மா இருறா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, உனக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன், இன்னொருத்தர் இருக்கா அவன் தான் சரிப்பட்டு வருவான், இவனை அடிச்சு கொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் இந்த கருப்பு கலர் கோட்டு போட்டு ஒரு மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் வார்டனா இருக்கட்டும் இன்னும் 2 ஆபீசரா இருக்கட்டும் மொத்தம் 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படியாவது அவங்களை காப்பாற்றணும், ஏன்னா உள்ள ஜுவான்ங்கிற போலீஸ் ஆபீசரும் ஜூலியன்ங்கிற போலீஸ் ஆபீசரும் 2 பேர் இருக்காங்க, இவங்களை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும். அது மட்டும் கிடையாது, அவன் ரொம்பவுமே கொடூரமானவன், அவன் என்ன கேட்கறானோ அதை நம்ம கொடுத்துதான் ஆகணும், அவன்கிட்ட நம்ம கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள போலீஸ்காரனுமே சாரி ஆபீசர் என்ன மன்னிச்சிருங்க, நம்ம நிறைய பணைய கைதிகள் அதாவது அரசியல்வாதிகள்லாம் வந்து பாதி பேர்த்த தான் செல் 3ல இருந்து வேற ஒரு செல்லுக்கு வந்து மாத்தணும், மிச்சம் 3 பேர் அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே மிரண்டு போயிடறானுங்க, என்ன இப்ப சொல்ற உனக்கு அறிவு இல்லையா அப்படி மாதிரி அவனை பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ அங்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த மலா மாத்திரைன்னு சொன்ன பாத்தீங்களா பெரிய கைதி, அவனுமே எல்லாத்தையும் கூட்டி வச்சு நமக்கு ஒண்ணு தேவைன்னா நம்ம தான் வாங்கணும், நம்ம பல வருஷமா நமக்கு வேணுங்கிறத கேட்டுட்டு தான் இருக்கோம், ஆனா இவங்க கொடுத்த மாதிரி தரல, ஃபர்ஸ்ட் நம்மள ஒரு லாயர் ஏமாத்தனா இப்போ இவங்க ஏமாத்த போறாங்க, அதனால நம்ம விட்டுக்கிட கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பணைய கைதிகள் 3 பேர் இருக்காங்க, அவங்க 3 பேர்த்தை இழுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் மலா மாத்திரை. இதை கேட்டுட்டு 3 பேர்த்தை இழுத்துட்டு வராங்க. இந்த வராங்க பாத்தீங்களா இவங்க 3 பேர் தான் பெரிய அரசியல்வாதிக, இவங்களை வச்சுதான் கேமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மலா மாத்திரை ரொம்பவுமே கொடூரமானவன், ஆல்ரெடி நிறைய பேத்த கொன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க, நம்ம இதை இப்படியே விட்டுறக்கூடாது, எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்குது, இவ பேர் வந்து எலினா, இவளுமே ஒரு பிரெக்னன்ட் லேடி தான், இவளுமே ஷாப்புக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜுவானுக்கு நல்லா எழுத படிக்கிறது தெரிஞ்சதுனால இந்த கைதிகள் எல்லாத்துக்கும் என்னென்ன சலுகைகள் வேணுமோ அதை எல்லாத்தையுமே மலா மாத்திரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், அதையுமே ஒவ்வொன்னா கேட்டு நம்ம ஹீரோவுமே எழுதிக்கிட்டு இருக்கான். இப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஐயோ என்னடா எழுத்து நல்லா முத்தா இருக்கே, என்னடா ஆக போற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டு படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா சரி அது என்ன போலீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல போலீஸ் கிடையாது, அது வந்து போஸ்ட் ஆபீஸ் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நான் சொல்றதெல்லாம் எழுது, 20 நாள் வச்சு நம்மளை கொடுமைப்படுத்தி சாகடிக்கிறாங்க, அது மட்டும் கிடையாது, சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது, அதை விட கொடுமையானது நீ செல் 211 இருக்க பாத்தியா, அங்க நிறைய பேர்த்த கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எழுதிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது
இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா போலீஸ் ஸ்குவாட்ல இருந்து நிறைய பேர் வந்து அந்த பிரிசனை சுத்து போட்டுறானுங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர் எல்லாருமே சேர்ந்து ஒரு வாக்கி டாக்கி மூலியமா மலா மாத்திரை கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன வேணும் அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது மலா மாத்திரையுமே எனக்கு நிறைய வேணும், அதை எப்படி இப்ப சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். சரி ஓகே நான் நேர்ல உள்ள வரேன், ஆனா கேமரா வந்து ஆன்ல வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல கேமரா மூடிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கேமரா மூடி இருந்தா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசருமே சொல்றாப்ல. இதை பார்த்துட்டு சரி ஓகே கேமரா ஆன்ல வைரே உள்ள வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. இந்த ஆபீசர்ஸ் வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி கேமரா மூலியமா ஜூம் பண்ணி இங்க ஒருத்தன் காப்பி கலர் பனியன் போட்டிருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் மலா மாத்திரையோட ரைட் ஹேண்டு, இன்னொருத்தர் லெஃப்ட் ஹேண்டு. இந்த காப்பி கலர் டி-ஷர்ட் போட்டிருக்கேன் வந்து அப்பாச்சி. இவன் ரொம்பவுமே கொடூரமானவன். ஆக்சுவலா நிறைய கைதிகள் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே இவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. அந்த அப்பாச்சி மலா மாத்திரையோட கட்டுப்பாட்டுல இருக்கான். இப்படிதான் வந்து சூழ்நிலைகள் வந்து அங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மலா மாத்திரை வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எதுக்காக நீ உள்ள வந்த, என்ன பண்ணிட்டு உள்ள வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு அழகான ஒய்ஃப் இருக்குது, எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், அவ கூட நான் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துட்டு வந்துகிட்டு இருந்தேன், அவ கிட்டத்தட்ட 6 மாசம் பிரெக்னண்டா வேற இருக்கா. இப்படி இருக்கும்போது என் மேல ஒருத்தன் போதைப் பொருள்கள் வச்சிருக்கேன்னு சொல்லி மாட்டி விட்டான். ஆனா நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, அதனால நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதனாலயாடா கொன்ன அப்படின்ற மாதிரி வந்து மலா மாத்திரையுமே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கான். இப்போ அங்க கட் பண்ணா அந்த ஆபீசருமே அந்த பிரிசனுக்குள்ள வந்து வந்துடுறாரு. அங்க மலா மாத்திரை நம்ம ஹீரோ 2 பேர் தான் இருக்காங்க. அவன் உள்ள வந்ததுமே டே தம்பி அவங்க கிட்ட போயிட்டு செக் பண்ணு, ஏதாவது கன்னு கொண்டு வந்திருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயுமே செக் பண்ண அனுப்புறான். நம்ம ஹீரோயுமே போயிட்டு அந்த ஆபீசர் செக் பண்ற வாக்குல அந்த 3 அரசியல்வாதி பணைய கைதிகள் வந்து பாத்ரூம் குள்ள தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவனுமே வந்து நின்னுக்கிறான். இப்போ உனக்கு என்ன சலுகைகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆபீசர் கேட்கும்போது எனக்கு நிறைய சலுகைகள் இருக்குது, ஆனா எனக்கு இப்போ ஒண்ணுதான் வேணும், என்னோட தம்பி இருக்கான் பாத்தீங்க, இவனோட ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டா இருக்குது, இவனை கூட்டி போயிட்டு இவன் ஒய்ஃப் வந்து காமிங்க இவன் கண்ணுல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசருமே ஒத்துக்கிட்டு கரெக்டா இவங்க போகலான்னு போகும்போது பயங்கரமா ஒரு சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட் கேட்டதுமே மலா மாத்திரையுமே வந்து புரிஞ்சுக்கிறான். சரி நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் வெளியே கூடாது அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற கத்தி எடுத்து அந்த ஆபீசர் கழுத்துல வச்சுக்கிட்டு செவரோரமா கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்ததுமே நம்ம ஹீரோ கிட்ட எல்லாரும் சுத்தி வளைச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் மேல போயிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து விறுவிறுன்னு ஓடி இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ட்டு அந்த 3 அரசியல்வாதிக பணைய கைதிகள் இருக்கான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க 3 பேத்தையுமே கொண்டு வந்து கேமரா முன்னாடி நிக்க வச்சிடறான். என்னோட தலைவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இங்க உள்ள 3 பேத்தையும் கொன்னுருவேங்கிற மாதிரி தான் இந்த அறிகுறிகள். இதை பார்த்த ஆபீசர் எல்லாருமே சரி ஓகே ஓகே நாங்க எதுவுமே பண்ணல, எல்லாருமே பேக் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே பேக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் எல்லா கைதிகளும் நம்ம ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இவனாலதான் வந்து இப்ப எல்லாருமே தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த நேரத்துல மலா மாத்திரையுமே உள்ள வந்துடுறான். இதை பார்த்து மலா மாத்திரையுமே ரொம்பவுமே டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு ஹீரோவை ஒன்னு ஆசைப்படாத தம்பி, அது உனக்கு பின்விளைவுகளை காமிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி விட்டுறான். இப்ப இப்படி சொல்லி 2 பேத்தையுமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் எலினான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே அங்க ஷாப்பிங் பண்ணும்போது அங்க உள்ள டிவில நியூஸ் சேனல்ல இந்த மாதிரி பிரிஷன்ல வந்து கைதிகள் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது, கைதிகள் வந்து பிரிஷனை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, ரொம்பவுமே கொடூரமா நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இவ கேட்டுட்டு ரொம்பவுமே பயந்து போயிட்டு உடனே கால் பண்றான். அப்போ அங்க உள்ள ஆபீசருமே போனை வாங்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க பாருங்கம்மா உங்க ஹஸ்பண்டுக்கு எதுவுமே ஆகல, உங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்ப நான் இத்தனை தடவை போன் பண்ணேன் ஏன் போன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அம்மா நல்லா கேட்டுக்கோங்க, பிரிஷனுக்குள்ள வரும்போதே பிரிஷனுக்கு வெளியவே அந்த போனை வந்து வச்சுட்டு வந்துருவோம், அதுதான் இந்த பிரிஷனோட பழக்க வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க உள்ள போலீஸ்காரங்களுமே ஹீரோ உள்ள இருக்கிறத அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து மறைச்சிடுறாங்க. ஆனா அவளுமே ரொம்பவுமே டவுட்டோட காருக்குள்ள ஏறி ரொம்பவுமே அழுதுகிட்டு அங்க இருந்து நம்ம பிரிஷனுக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிடறா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மலா மாத்திரை இன்னும் இவங்க கூட நிறைய பேர் அப்படியே பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன சாப்பிடுறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஆபீசர் மலா மாத்திரை கிட்ட டீல் போட வந்திருப்பான் பாத்தீங்களா, அப்போதான் மலா மாத்திரையுமே எனக்கு நிறைய மீன் இறால் எல்லாமே வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். அதனாலதான் கொண்டு வந்து அதை தான் வச்சு ட்ரீட்டா வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மலா மாத்திரை கிட்ட இருக்கிற ஒரு வாக்கி டாக்கி மேல நம்ம ஹீரோக்கு ஒரு கண்ணாவே இருக்கும். நம்ம ஹீரோ பாக்குறத நம்ம ஹீரோவா அப்பாச்சி பாத்துருவான். ஆக்சுவலா இந்த அப்பாச்சிக்கும் இன்னொருத்தனுக்கும் ரொம்பவுமே டவுட்டா இருக்கும் நம்ம ஹீரோ மேல. இப்ப இப்படி இருக்கும்போது அந்த இறாலோட கழிவுகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு அங்க உள்ள ஒரு கைதியுமே மலா மாத்திரை கிட்ட தப்பு தப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், ரொம்பவுமே பேசுறான், மலா மாத்திரையை விட ரொம்பவுமே தலைவர் லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கான், ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே எடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டுறான். இதுக்கப்புறம் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். இப்படி போகும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டிவில இந்த பிரச்சனைல எப்படி கலவரம் நடந்தது அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் கலவரம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனல்ல போடுறாங்க. இதை எல்லாத்தையுமே ஆச்சரியமா மலா மாத்திரைவா இருக்கட்டும் அவங்க கூட இன்னும் நிறைய கைதிகள் எல்லாருமே டிவியை பார்க்க போயிடுறாங்க. இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு நம்ம ஹீரோவுமே அந்த செல் 211 வந்து போயிடுறான். நம்ம ஹீரோவுமே அந்த வாக்கி டாக்கி மூலியமா அங்க உள்ள ஆபீசர் கிட்ட இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்பதான் என்ன காப்பாத்த போறீங்க, எப்ப என்ன வெளியே கொண்டு வர போறீங்க, வேமா நெக்ஸ்ட் என்ன வேணுமோ அதை பண்ணுங்க, முக்கியமா என்னோட ஒய்ஃப் கிட்ட நான் பேசணும், கனெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இது எல்லாத்தையுமே அந்த ஆபீசர் நீ சொல்றதுல எனக்கு புரியுது ஜிவான், ஆனா
இப்போ ஒரு சிச்சுவேஷன் சரியில்லை, அதனால நீ பொறுமையாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் மலா மாத்திரமே வாக்கி டாக்கியை காணும், வாக்கி டாக்கியை தேடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லெஃப்ட் ஹேண்ட ஒருத்தனை அனுப்பி விடுவான். அவனையுமே பார்த்துட்டு வந்து இல்லன்னு சொல்லிடுவான். இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுமே வாக்கி டாக்கியை அவன் தேடி கொண்டு வர மாதிரி அந்த செல் 211 இருந்து அப்படியே வெளியே வந்து இந்தாங்க உங்க வாக்கி டாக்கி டேபிள் மேல இருந்தது மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மலா மாத்திரை கிட்ட வந்து கொடுக்குறான். ஆனா இவன் ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்கிறத மேல இருந்து அப்பாச்சி வந்து பாத்துறான். தொடர்ந்து பாருங்க, இதுக்கப்புறம் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா வச்சிருப்பாங்க இந்த படத்துல. வேற ரகமான சம்பவத்தை தான் நமக்காண்டி இறக்கிருக்காங்க. இப்படி அங்க கட் பண்ணா இன்னொரு பிரிசன்ல ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸ்னால மக்கள் எல்லாருமே இன்னும் வந்து அந்த பிரிசன் சுத்தி வந்து வர ஆரம்பிச்சிடறாங்க ஒவ்வொரு பிரிசனுக்கும். அந்த மாதிரி நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அந்த பிரிசனுக்கு நம்ம ஹீரோவோட ஒய்ஃபா இருக்கட்டும், அவள மாதிரி இன்னும் நிறைய பேரு அந்த பிரிசனுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்னுட்டு என்னோட புள்ளைக்கு என்னாச்சு, என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த போலீஸ்காரங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிதான் பிரெக்னன்ட்டா இருக்கிற நம்ம எலினாவுமே வந்து அவ்வளவு கூட்டத்துக்குள்ள நெரிசலுக்குள்ள என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப அங்க உள்ள போலீஸ்காரருமே உங்க ஹஸ்பண்ட் கைதியா யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் ஒலிவர்ங்கிற நேம் வேற சொல்றா. இத பார்த்ததுமே சரி ஓகேமா நீ வெயிட் பண்ணு அப்படின்ட்டு அவருமே உள்ள போறாப்ல. ஒரு பக்கம் இன்னும் இருக்க மக்கள் அதிகமா சேர்ந்துக்கிட்டு போராட்டத்தை பெருசா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மலா மாத்திரன்னு சொல்லி பாத்தீங்களா, அவனுமே வந்து வாக்கி டாக்கி மூலியமா எப்படியாவது இந்த போராட்டம் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை கேட்கிற மாதிரி இந்த ஆபீசரும் கிடையாது. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க 4 பேரு அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுறாங்க. அதாவது போலீஸ்காரங்களுக்கும் தனியா ஒரு ஸ்குவாட் வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்குவாடு அது போகாதுன்னு இந்த மக்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சண்டையாகி போயிருது. இந்த சண்டையில ஒரு போலீஸ்காரனுமே நம்ம ஹீரோவோட ஒய்ஃப பிரெக்னன்ட்னு கூட பார்க்காம அடின்னு அடிச்சு நொறுக்கி விட்டுறான். இதை எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் ஜெயிலுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே டிவில தெரியுது அவனுக்கு. ஒரு பக்கம் அவனும் ரொம்பவுமே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடறான். என்ன பண்றதுன்னு கூட தெரியல. அவனுக்கு காலு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவனோட ஒய்ஃப் 6 மாசம் பிரெக்னன்ட், அடிச்சா ஒரு உயிர்ல 2 உயிர் சாகுங்கிறது அவனுக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல சுத்தமா. இப்போ அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் எலினாவை தான் காமிக்கிறாங்க. இவளுமே வந்து ஹாஸ்பிட்டல்ல பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வாக்கி டாக்கில மலா மாத்திரவுமே அங்க உள்ள போலீஸ்காரங்கிட்ட இங்க பாருங்க யார் யார் இறந்து போயிருக்கா, யார் யாருக்கு காயம் பட்டிருக்குது, எத்தனை பேர் நல்லா இருக்காங்கிற எனக்கு லிஸ்ட் வேணும். என்னோட தம்பியோட ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு கூட தெரியல, அவன் ரொம்பவுமே பயந்து போயிருக்கான். எனக்கு லிஸ்ட் வரலன்னா இங்க என்ன நடக்கும்னு கூட சொல்ல முடியாது அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவுமே அந்த வாக்கி டாக்கியை வாங்கி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோட ஒய்ஃபை வந்து நான் பார்க்கணும், என்னோட ஒய்ஃபுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க உள்ள ஆபீசருமே உன்னோட ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, உன்னோட ஒய்ஃபுக்கு எதுவும் ஆகல, உன்னோட ஒய்ஃபை பார்க்கலாம், நீ வந்து வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அவங்களுமே இவனுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனா இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாலும் மலா மேத்ரே வந்து என்ன மன்னிச்சிடா தம்பி, ஏன்னா இத்தனை பேரும் உன்னோட சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க, அதனால உன்னை மட்டும் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுத்துறான். ஆனா நம்ம ஹீரோக்கு கோவத்தை கூட வெளிக்காட்ட முடியல. இப்படி அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுமே போயிட்டு ஒரு டிராக்கர் மூலியமா எப்படியாவது ட்ராக் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமான்ட்டு அவனுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அப்பாச்சின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்துகிட்டு என்ன ஜுவான் எனக்கு கொஞ்சம் நடிக்கிறது கத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்டா அப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பரவாயில்ல நீ வாக்கி டாக்கியை நீ வச்சுக்கிட்டு டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்த பாத்தியா, அது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் இதுல தப்பெல்லாம் சொல்லல, பயப்படாத, எனக்கு ஒன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது. நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த டீலுக்கு ஒத்துக்கலன்னா உன்னை கொல்றது கொஞ்ச நேரம் கூட ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த அப்பாச்சிங்கிறவனுமே இங்க உள்ள ஆயுதங்கள்லாம் எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இங்க உள்ள ஆயுதங்கள் எல்லாமே வந்து செல் 3ல வந்து இருக்குது, அதை வந்து நீ எடுத்துக்கோ. ஆனா நீ போய் அதை எடுக்கணும்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இங்க என்ன நடந்துச்சு, அந்த போராட்டத்துல என்ன நடந்துச்சுங்கிறத நான் பார்க்கணும், அது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த போலீஸ் ஆபீசர் எல்லாருமே வந்து நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நியூஸ்லயுமே வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ரொம்பவுமே ஆபத்தான நிலையில ஐசியூல வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்காரங்க கொஞ்சம் கூட பயப்படல, நார்மலா இருக்காங்க. இதை பார்த்து அங்க உள்ள ஆபீசருமே இங்க பாருங்க அந்த பொண்ணு மட்டும் செத்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இது மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே ரொம்பவுமே வருத்தத்துல இருக்கான். அவனுக்கும் ஆதரவு சொல்ற மாதிரி மலா மேத்ரே அந்த கைதியுமே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கைதியுமே வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறான். அது என்ன லிஸ்ட்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே ஒரு ஆபீசர்ட்ட எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க, எத்தனை பேர் காயப்பட்டிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் கேட்டிருப்போம் பாத்தீங்களா, அந்த லிஸ்ட் தான் கொடுக்குறான். ஆக்சுவலா அந்த லிஸ்ட்ல பார்த்தோம்னா 4 பேர் தான் இருக்குது. இதை பார்த்து வெறியாயி நம்ம லிஸ்ட் கேட்டா வேணா லாண்டுகிட்டு இருக்கான், வெறும் 4 பேரை மட்டும் எழுதி கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு பக்கம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பயங்கரமா. இப்படி போராட்டம் பண்ணி இவங்களுக்கு இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 அரசியல்வாதிகள் பணைய கைதி இருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தனை கூட்டி வந்து அவனை கொல்ல போறாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுமே இங்க பாருங்க இவனை கொன்னீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாத்தையும் சாகடிச்சிருவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஆகி போயிரும், நம்ம அந்த சான்ஸை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறான். இதை பார்த்து அதுல உள்ள ஒருத்தன் நான் இந்த கைதியை கொல்றதுக்கு முன்னாடி ஒன்ன கொன்றுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை வந்து ஒருத்தன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட மலா மாத்திரியுமே என் தம்பி சொல்றது கரெக்ட் தான், அவன் சொல்ற மாதிரியே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது
இருக்கும்போது இப்ப என்னடா தம்பி பண்ணணும் அப்படி மாதிரி கேக்குறான். அவனோட காதை மட்டும் வெட்டுங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகரிக்கும் அப்படி மாதிரி சொல்றான். அப்ப காதை வந்து நீயே வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கத்திய கொடுத்துறாங்க. வேற வழியே கிடையாது, நம்ம ஹீரோ வெட்டலனா நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வந்துரும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே காதை தனியா வெட்டி எடுத்துறான். ஒரு பக்கம் கை கழுவிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு 2 கைதிகள் 211 செல்லுக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து உன்னை தலைவர் கூப்பிட்டாப்புல வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்க போய் பாக்குறான், அமைதியா இருக்காங்க 3 பேரும். இதை பார்க்கும்போது போச்சுடா வசமா சிக்கிக்கிட்டான் நம்ம ஹீரோ போலீஸுங்கிறது தெரிஞ்சு போச்சு போல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா ஒரு செகண்ட்ல அவங்களுமே போன் எடுத்து காமிப்பாங்க. அந்த போன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் எலினான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவளை அடின்னு அடிச்சு காயத்துக்கு உள்ளாக்கி இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த வீடியோல யாரு அடிச்சா எப்படி அடிச்சாங்கிறது ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு. முகம் எல்லாம் தெளிவா தெரியுது அந்த வீடியோல. அது யார் அடிச்சான்னு பார்த்தோம்னா ஒருத்தன் கோட் சூட்லாம் போட்டு வார்டன் சொல்லி பாத்தீங்களா, அவன் தான் அடிச்சு போட்டிருக்கான். இப்ப இதை பார்த்து நம்ம மலாமாத்திரியுமே வாக்கி டாக்கி மூலியமா போலீஸ்காரங்களுக்குமே வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி அந்த வார்டன் வந்து எங்க இடத்துக்கு வரணும் அப்படி மாதிரி சொல்லிடுறான். அதே மாதிரி போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்த்து நீங்க தான் போயே ஆகணும் அப்படி மாதிரி சொல்லி அந்த வார்டனையுமே அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அந்த வார்டன் உள்ள வந்ததுமே கேமராக்கு முன்னாடி நின்னு பேசாம அவனையுமே உள்ள கூட்டி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரங்க எல்லாம் கேமரால பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. அடுத்தடுத்த கேமராவை ஜூம் பண்ணு, அடுத்தடுத்த கேமராவை வை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொரு கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல கேமராலாம் பாதி கேமரா உடைச்சு போட்டதுனால அவங்களால பார்க்க கூட முடியல. இப்போ இந்த வார்டனுமே நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கூட்டி போயிடுறாங்க. கூட்டி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுமே கேட்கறான், எதுக்காக நீ அவளை இப்படி அடிச்சிருக்க? அடிச்சுட்டு பிரெக்னன்டான லேடின்னு கூட பார்க்காம அவளை ஹெல்ப் பண்ணாம போயிருக்கீங்க, உனக்கு அறிவு இல்லையா? எதுக்காக இப்படி அடிச்ச? என்னோட ஒய்ஃபுக்கு இப்ப என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு கால் பண்ணி கொடு, அவன் நல்லா இருக்கலாம் இல்ல எப்படி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்ட்டு அந்த போலீஸ் ஆபீசருக்கும் நம்ம ஹீரோக்கும் வாக்கி டாக்கி மூலியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள போலீஸ்காரருமே ஜுவான் உன்னோட ஒய்ஃப் வந்து நல்லா தான் இருக்கா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கா, ஐசியூல இருக்கா, அவ்வளவுதான், மத்தபடி நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோவுமே இல்ல நீ பொய் சொல்ற, நீ வந்து ஒல்ட்டி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள போலீஸ்காரங்களுக்குமே ஐசியூல இருந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. வேற வழி இல்லாம போலீஸ்காரனுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொன்னதும் அவ்வளவுதான், நம்ம ஹீரோ வந்து உடஞ்சு போயிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இந்த உலகத்துல பாசமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே அவன் மட்டும்தான், அதாவது உலகமே அவதாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்குது. ஒரு செகண்ட்ல இல்லாம போனதும் அவனால தாங்க கூட முடியல, ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த கைதிகள் எல்லாரும் சேர்ந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க போட்டு மொத்துன்னு மொத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த வார்டனுமே நல்லா கேட்டுக்கோங்க, என்ன அடிக்கிறனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த ஜுவான் இருக்கால அவன் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் தான், உங்ககிட்ட கைதியா நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுறான். இந்த சீன்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னா உங்களுக்காண்டி ஒருத்தன் உள்ள இருந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அவன் ஒய்ஃபை கொன்னுட்டீங்க, அதையும் தாண்டி இப்ப அவன் போலீஸ்காரங்கிறத போட்டும் கொடுத்துட்டீங்க. அப்படிங்கும்போது கேவலமா இருக்குடா நீங்க பண்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இப்போ இதை பார்த்து வெறியான நம்ம ஹீரோவுமே அவன் பைக்குள்ள ஒரு கத்தி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கத்தி எடுத்து கழுத்துலயே வெட்டி கொன்னுறான். அதே இடத்துல அவனை அவ்வளவுதான் அந்த இடத்த விட்டு விறுவிறுன்னு போயிட்டு செல் 211க்கு போயிட்டு அவனுமே அவனோட பெல்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது மூலியமா தூக்கு போட்டு சாகலான்ங்கிற வர முயற்சி எல்லாம் பண்றான். ஏன்னா நமக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, அப்போ நம்ம இருந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சூழ்நிலை ஆயிப்போச்சு. பழசை எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப் கூட இருந்ததா இருக்கட்டும் சந்தோஷமா இருந்ததா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கதறி அழுதுகிட்டு இருக்கான். அவனால தாங்கிக்க முடியல இத. இப்போ அங்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபீசர் இவங்க இருக்கிற பிரிசனுக்குள்ளேயுமே வந்து இங்க பாருங்க, நீங்க கேட்ட லிஸ்ட் எல்லாம் நான் பார்த்தேன், அதுல முக்காவாசி இதை வந்து எங்களால நிறைவேற்ற முடியும், பாதி இதை நிறைவேற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுமே கொன்னிருப்பான் பாத்தீங்களா அந்த வார்டனை, அவனை ஒரு மைக்கா தாளுக்குள்ள போட்டு தரதரன்னு இழுத்துட்டு வந்து இவனை நான் தான் கொன்னேன், என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தோம்ல அந்த லிஸ்ட் உள்ள எல்லாமே வந்து எங்களுக்கு வேணும், அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றணும், அப்படி நிறைவேற்றலனா இந்த 3 ஹாஸ்டேஜ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க 3 பேத்தையும் கொன்னுருவேன், அந்த பணைய கைதியும் 3 பேத்தையும் கொன்னுருவேன் அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்றான். சரி ஓகே எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசருமே கேட்கிறாப்ல, உங்களுக்கு 1 மணி நேரம் தான் டைம், அந்த 1 மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்ல, இல்லனா கண்டிப்பா கொல்லுவோம் அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்லிடுறான். ஆனா நம்ம ஹீரோ சொன்னதையுமே எல்லா கைதிகளும் ஏத்துக்கிறாங்க. நம்ம மலாமாத்திரவுமே கோழி குட்டி போட்ட குஞ்சு மாதிரி ஓரத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ படிச்சிருக்கான் அவன் படிக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ நம்ம ஹீரோவா இருக்கட்டும் மலாமாத்திரை இருக்கட்டும் இவங்க 2 பேத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க கட் பண்ணா மலாமாத்திரையுமே விறுவிறுன்னு போறான். எங்க போறான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட செல்லுக்குள்ள தான் போறான். போயிட்டு அவனை கழுத்தை பிடிச்சி, என்ன நீ ஹீரோவாக ட்ரை பண்றியா? நான் உன்ட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏன் முன்னாடி குரல் வசதி பேசக்கூடாது, ஏன் முன்னாடி நான் தான் ராஜாங்கிற மாதிரி காட்டக்கூடாதுன்னு உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இப்படி பண்ண நினைச்சுக்க உன்னை கொன்றுவண்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். நீ திட்டுறது சரிதான், ஆனா நான் உண்மையத்தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ பேசுறது சரி தப்பு அதெல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் இப்படி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லிட்டு அவனுமே வெளியே போயிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த அப்பாச்சி கூட நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ சொல்லிருப்பான் பாத்தீங்களா, ஒரு ரூமுக்குள்ள வந்து நிறைய துப்பாக்கி ஆயுதங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படி மாதிரி சொல்லிருப்பாங்களா, அதை எல்லாத்தையுமே இவங்க எடுத்து கவர் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மலாமாத்திரையுமே வாக்கி டாக்கி மூலியமா நாங்க கேட்டது இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு அந்த சலுகைகள் எல்லாமே வரணும், அப்படி வரலனா இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க உள்ள ஆபீசருமே சரி ஓகே நான் சொல்ற இடத்துக்கு நீ வா, உனக்கு ஒரு கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லி அவனையுமே கூப்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவோட போட்டோ இருக்குது. அப்போ அங்க உள்ள ஆபீசருமே வாக்கி டாக்கில இது என்னதுன்னு தெரியுதா, ஜுவான் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர், அவன் வந்து உங்களோட கைதின்னு சொல்லி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படி மாதிரி சொல்றான். இத பார்த்த மலாமாத்திரியுமே ஒரு போட்டோ ஒட்டி எனக்கு ஒரு ஃபைலை கொடுத்தா நான் நம்பிடணுமா, அவன் என் தம்பி மாதிரி பாக்குறேன், அவன் அப்படி கிடையாது அப்படி மாதிரி சொல்லிட்டு ஃபைலை தூக்கி போட்டுறான். அப்போ அங்க உள்ள ஆபீசருமே நான் சொல்றது நம்பு மலாமாத்திரி, அவன் உண்மையாலுமே ஒரு போலீஸ் ஆபீசர் தான், உன்னை சாகடிக்கிறதுக்காக தான் உன்னை கரெக்ட் பண்றதுக்காக தான் அவனை உள்ள அனுப்பணும். ஆனா அவன் உள்ள மாட்டிக்கிட்டாங்கிற வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவன் என்னென்னலாம் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறாங்க. ஆனா மலாமாத்திரியுமே நம்பியும் நம்பாம அவனுமே அறகுற மனசோட போய்கிட்டு இருக்கான். இப்ப போனதுமே நம்ம மலாமாத்திரோட இடது கை இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுமே ஏத்தி விட்டுறாங்க. இங்க பாருங்க தலைவரே, கண்டிப்பா அவன் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் இருக்கணும், ஏன்னா அவன் மேல ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு இப்ப வரைக்கும் டவுட்டா இருக்குது அப்படி மாதிரி ஏத்தி விட்டுருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ மட்டும் அவரோட ரூமுக்குள்ள போயிட்டு டேய் தம்பி நான் உன்னை தம்பியா நினைச்சேனடா, என்ன ஏமாத்திட்டியாடா, நீ ஒரு போலீஸ் ஆபீசர்னு எல்லாம் சொல்றாங்க, அது உண்மையான எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா நீ ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தா என்ன ஏமாத்திட்டடா. இப்போ வெளியே போனதும் நீங்க என்ன அவனை கொல்லாம வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு ஒன்னு என்ன கொண்டுருவாங்க இல்ல ஒன்ன கொண்டுருவாங்க. ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகிறது விஷயம் கிடையாது, நமக்கு தேவையானது இன்னும் கொஞ்ச நேரத்துல வரணும், இந்த கத்தியை வச்சுக்கோ, ஆனா நீ என்ன ஏமாத்திட்டேங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் உன்னை உடன்பிறப்பா ஒரு நினைச்சிருந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா வெளியே உள்ள கைதிகள் என்ன நினைச்சிருப்பாங்க, எல்லாரும் நம்ம ஹீரோவை கொண்டுட்டு வந்துருவாரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவுமே எதுவுமே பண்ண மாட்டான், எதுவுமே பண்ணாம வெளியே வருவான். வெளியே வந்து பார்த்தா அந்த அப்பாச்சின்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் அந்த பிரிசனுக்குள்ள அவன் கூட இருக்கிற நிறைய கைதிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள குத்தி கொள்ள ஆரம்பிச்சிடறான். அதாவது கைதிகளுக்குள்ளே சண்டையாகி போயிருது. அதாவது ஒண்ணு இல்ல, அப்பாச்சி பெருசா அந்த கைதி பெருசா நம்ம ஹீரோ பெருசாங்கிற மாதிரி யாரு தலைவருங்கிறதுல ஒரு போட்டி வந்துருது. இப்போ மாத்தி மாத்தி குத்தி செத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் என்னன்னா போலீஸ்காரங்க புகை குண்டெல்லாம் உள்ள அடிச்சு விடுறாங்க. இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மலாமாத்திரமே நம்ம ஹீரோவை கையை பிடிச்சு கூட்டி போய்கிட்டு இருக்கான் படியில ஏறி. அப்படி ஏறி போகும்போது நம்ம ஹீரோவோட முதுகுல படார்னு ஒரு கத்தி வந்து குத்தும். அவ்வளவுதான், அதே இடத்துல சோழி முடிஞ்சு. மலாமாத்திரமே ரொம்பவுமே பயந்து போயிட்டு டே தம்பி என்னடா ஆச்சு, உனக்கு ஒண்ணு இல்லடா, நீ பயப்படாதடா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கதறன்னு கதறிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இதை யாரா பண்ணது அப்படிங்கிற மாதிரி மலாமாத்திரமே கேட்டுட்டு இருக்கும்போது மலாமாத்திர கழுத்திலே வந்து ஒரு கத்தி பாயுது திரும்பவும். அவ்வளவுதான், அவனும் அதே இடத்துல படுத்துறான். மலாமாத்திரமே பையா எழுந்து யாரா பண்ணதுன்னு பார்த்தா தூரத்துல நம்ம அப்பாச்சியை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் தான் கொன்றுகிறது. இப்போ அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா பிரிசன் எல்லாமே வந்து போலீஸ்காரங்க டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. நம்ம அப்பாச்சியா இருக்கட்டும் எல்லாத்தையும் கைது பண்ணிடுறாங்க. ஆனா லாஸ்ட் மலாமாத்திரமே டெக்ஸ்டர்ல கொண்டு போவாங்க. ஆனா பாதி உயிரோட தான் கொண்டு போவாங்க. மலாமாத்திரமே பையா எழுந்து பார்ப்பான் அப்பாச்சிய, நீ தானே என்ன கொன்னது, உனக்கு வரண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவன் பாக்குற பார்வையே. எப்படியும் லாஸ்டா நம்ம ஹீரோட செல் 211 தான் காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தையும் பயங்கரமா முடிக்கிறாங்க. முக்கியமா இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்காக ஒருத்தவங்க நம்பிக்கையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் என்னைக்குமே பண்ணக்கூடாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இந்த மாதிரி நிறைய படம்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போற ஒவ்வொரு படமும் உங்க மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்ட.